தளபதி விஜய் அவர்களுடைய திரைப்படங்களுக்கு ரசிகர்களோட மத்தியில எந்த அளவிற்கு எதிர்பார்ப்பு இருக்குமோ அதே அளவு எதிர்பார்ப்பு அந்த படங்களுடைய ஆடியோ லான்ச்சிற்கும் இருக்கும். அதில் அவர் சொல்லும் குட்டி ஸ்டோரிக்கான தனி ஃபேன் பேஸ் உண்டு. அப்படி கோட் படத்துடைய இசை வெளியீட்டு விழாவிலுமே தளபதியுடைய மாசான பேச்சை கேட்க ரசிகர்கள் ஆவலோடு காத்துட்டு இருக்க நிலையில ஆடியோ லான்ச்சை நடத்தாமல் கோட் படத்தை ரிலீஸ் செய்ய இருப்பதாக ஒரு சில தகவல் பல பேருக்கு பாத்தீங்கன்னா பேரதிர்ச்சியுமே கொடுத்து வந்திருக்கு. லியோ திரைப்படத்துடைய பாணியில் ஆடியோ லான்ச் நடத்தாமல் வெற்றி விழாவை சிறப்பாக கொண்டாடும் திட்டத்தில் இருந்து வருகிறார் தளபதி. அது மட்டும் இல்லாம ஆடியோ விழா வைத்தால் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா தளபதி அரசியல் பேசுவார். கட்சி ஆரம்பிக்கும் பொழுது அரசியல் பேசும் தளபதி தற்பொழுது பாத்தீங்கன்னா கட்சியுடைய பெயர் கொடி என செம ஃபார்மில் இருப்பதால இவரை விட்டு பேசிய ஆட்சியை பிடித்து விடுவாரோ என அச்சத்தில் தான் இந்த விழா நடைபெறாதவாறு திமுக அவர்கள் ஒரு சில தில்லுமுள்ளு வேலைகளுமே செய்திருக்காங்க. கோட் படத்திற்கு முன்பு ஆடியோ லான்ச் நடக்காமல் ரிலீஸ் ஆன தளபதியுடைய படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோலையும் பார்க்க போறோம். லோகேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்த லியோ திரைப்படம் கடந்த ஆண்டு ரிலீஸ் ஆகியிருக்கு. தளபதியுடைய கெரியர்ல அதிக வசூலை வாரி குவித்த திரைப்படமும் இதுதான். இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டு கடைசி நேரத்தில் கேன்சல் செய்தனர். ஏனென்றால் போலி பாஸ்கள் விநியோகம் செய்யப்பட்டதால வேறு வழி இல்லாமல் ஆடியோ லான்ச்சை ரத்து செய்தனர். அதற்கு பதில் அந்த படத்துடைய வெற்றி விழாவை பிரம்மாண்டமாக நடத்தியது லியோ படக்குழு. அடுத்ததாக நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் தான் பீஸ்ட். கடந்த 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது. இந்த படத்திற்கு ஆடியோ லான்ச் நடத்தப்படவில்லை. அந்த சமயத்தில் கொரோனா பரவல் அதிகம் இருந்த காரணத்தினால ஆடியோ லான்ச் நடத்தாமல் அதற்கு பதிலாக தளபதியை இயக்குனர் நெல்சன் அவர்கள் நேர்காணல் செய்திருக்காரு. அந்த பேட்டியை படத்துடைய ப்ரொமோஷனுக்காக பயன்படுத்தியது படக்குழு. கடைசியாக பாத்தீங்கன்னா ஆடியோ லான்ச் நடக்காமல் ரிலீஸ் ஆன தளபதியுடைய மற்றொரு திரைப்படம் தான் பைரவா. இது கடந்த 2017ஆம் ஆண்டு பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்திருந்தது. இந்த படத்துடைய ஆடியோ லான்ச்சை 2016ஆம் ஆண்டு டிசம்பரில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஆண்டு அப்பொழுதைக்கு தமிழக முதல்வராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் உயிரிழந்ததால் ஆடியோ லான்ச் நடத்தும் திட்டத்தை பைரவா திரைப்படமுமே கைவிட்டது. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி டாக்கீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.